ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்று சந்திர கிரகணமானது நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணமானது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணமானது அமைஞ்சிருக்குங்க. ஸோ இதனுடைய தாக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, அவர்களுடைய நிதி நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமா, இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க கன்னிராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் நாராயணா நாராயணா என்ற இந்த திருமந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரங்கள் நடப்பதனால உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியில் அதிக கவனத்தை வந்து செலுத்தவும், புதிய இலக்குகளை அமைத்து செயல்பட அதை அடைய சாதக சூழல்களானது உண்டு. உங்களுடைய வருமானங்களானது குறையவும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகளும் உள்ளது. விவசாயம் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். சிலருக்கு தலைவலி, கண் தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. உங்களுடைய மரியாதைகளானது இப்பொழுது அதிகரிக்கும். மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியதாக வந்து சொல்லப்படுது. அதேபோல் எல்லா விஷயத்திலுமே ஒரு அனுசரணையானது உங்களுக்கு தேவைங்க. எல்லா விஷயத்திலும் கூடுதல் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது. யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார்கள் என்றால் கண்மூடித்தனமாக அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது. அந்த தொழிலில் பணத்தை போட்டுவிடக்கூடாது. குறிப்பாக நண்பர்கள் பேச்சை கேட்டு எந்த ஒரு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடங்காதீர்கள். ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள். கவனத்தோடு இருக்க வேண்டும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவைப்படுகிறது. யாருக்குமே பணம் கொடுக்காதீர்கள். ஏமாற நிறையவே வாய்ப்புகள் வந்து இருப்பதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளினுடைய போக்கில் கவனங்களானது இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. இந்த காலகட்டங்கள் முழுவதும் சுக்கிரன், ராகு ஆகியோருடன் வந்து பார்த்திங்கன்னா நற்பலன்களை வந்து தருவார்கள். புதிய முயற்சிகளானது வெற்றிகரமாகவே வந்து முடியும். காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க. பணவரவுகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாகவே வந்து முடியும். வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து கூடுங்க. இடையூறுகள் ஏற்பட்டாலுமே சாமர்த்தியமாக நீங்கள் முறியெடுத்து விடுவீர்கள். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களினுடைய தலையீடினுடைய காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும். பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள். எனவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களுடைய வருகையினால செலவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையானது அவசியம். அலுவலகத்தில் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வார்கள். அதிகாரிகள் கொஞ்சம் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் வந்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரித்து காணப்படும். வியாபாரங்களானது வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாகவே வந்து நடைபெறும். எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாகவே வந்து முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படக்கூடிய போட்டிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். அதேபோல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குங்க. சக கலைஞர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாராட்டியும் வந்து பெறுவீர். மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம்.
சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. அதேபோல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பி நிற்கும்போது ஆசிரியர்கள் ஆலோசனை சொல்லி பக்கபலமாக வந்து இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். தேவையான பணம் இருப்பதனால செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். உறவினர்களுடைய வருகை உற்சாகத்தை தருவதாக இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். மேலுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது சற்று பரபரப்பாக இருக்கலாம். அதேபோல் இந்த நேரங்களில் வீட்டிலும் வெளியிலும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக சில பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற இருக்குங்க. உங்களுடைய உழைப்பு முயற்சியும் தேவைப்படும். கடின உழைப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சதே போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும். அந்த ஒரு மனப்பான்மையானது உங்களுக்கு பின்வடைவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஸோ அதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலையில் திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பம் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் நல்ல ஒரு விதமாக வந்து அமையுங்க. அதேபோல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா பாதியில் ஒரு நல்ல வரன்களானது வந்து அமையும். உடனடியாக திருமணங்களானது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வீட்டிலும் வெளியிலும் உங்களுடைய மதிப்புகளானது அதிகரிக்குங்க. குடும்பத்தினர் உங்களுடைய வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தலாங்க. உங்களுடைய வேலையை வந்து பார்த்திங்கன்னா கவனமாக வந்து செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். அதே போல் வணிக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய 2வது பகுதியில் சாதாரணமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் 3வது வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய குறிப்பிடத்தக்க லாபத்தையும் வந்து பெறுவீர்கள். உங்களுடைய பழைய கடனையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு வருமானங்களானது இப்பொழுது பெருகும். வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். மேலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியவை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருவரினுடைய தூண்டுதலினுடைய கீழ் எந்த ஒரு தவறும் செய்யாதீர்கள். அல்லது பொய் சாட்சியம் சொல்வதை தவிர்க்க வேண்டும். மற்றும் எங்கேயாவது ஆவணங்களில் கையெழுத்திடும் முன்பு நீங்கள் சரியாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையெனில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டியும் இருக்கு. சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகளானது உங்களுடைய தலையில் விழக்கூடும். வீண் பிரச்சனையினால் மனக்குழப்பங்களானது உங்களுக்கு ஏற்படலாங்க. அதேபோல் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்களானது உங்களுக்கு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுகிறது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம். மேலுமே உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது வந்து இருக்க செய்யும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடைகளானது இப்பொழுது விலகலாம். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உங்களிடையே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருப்பது குடும்பத்தில் நிம்மதியானது அதிகரிக்குங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனலேசல்கள் வந்து இப்பொழுது மறைந்து உங்களுக்கு ஒற்றுமையானது ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசங்களானது அதிகரிக்குங்க. பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானது அதிகமாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்களானது உண்டாகலாம். யோசித்து செயல்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்களுடைய விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தை வந்து காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர். வீண் வாக்குவாதங்களானது ஏற்படுங்க. கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம். கவனமாக படிப்பது நல்லது. இப்போது இந்த காலகட்டத்தில் சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாங்க. கலைஞர்கள் சீரான நிலையில் வந்து இருப்பார்கள். அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பணப்பழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாகவே வந்து இருக்கும். உங்களுடைய செயல்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வேகங்களானது பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நிறைவேறும்.
அதேபோல் அரசியல்வாதிகளினுடைய அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்தவர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வளர்ச்சியை வந்து காணலாம். அதே போல் நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அதனால் ஆதாயங்களோ வந்து கிடைக்க பெறுவீர்கள். மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை வந்து இப்பொழுது காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.